ஹாய், வணக்கம் மக்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். கேட்குறீங்களா? ஒரு மன்னன், ஒரு நாட்டோட மன்னன், மந்திரி பிரதானிகள் அப்படின்னு சொல்லி 4-5 பேரோட அப்படியே ஒரு கானகத்தில் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வயதானவர், அழுக்கான துணி, ஒரு முனிவர் மாற, அதாவது ஒரு சன்னியாசி அவர் வந்துக்கிட்டு இருக்கார் ரோட்டில். அவரை பார்த்த உடனே இந்த மன்னன் தலை தாழ்த்து வணங்குறாரு. ஏன்னா அவர் பார்க்கறதுக்கே ஒரு பரதேசி மாதிரி இருக்காரு. அவரை போய் மன்னன் வணங்குறாருன்னு இந்த மந்திரி இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அரண்மனைக்கு வந்தோடனே கேட்குறாரு மன்னன்கிட்ட, என்ன மன்னா நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய மன்னனாக இருக்கிறீங்க, அந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் தலை குனிஞ்சு வணங்குறீங்களே, எங்களுக்கு ரொம்ப இதாகி போச்சு மன்னா. அப்படியா, சரி, நான் ஒன்று சொல்கிறேன், அது செய்கிறியா அப்படின்னார் மந்திரிக்கிட்ட. சரி, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனுஷன் தலை, இந்த 3 தலையும் எடுத்துகிட்டு கொண்டு வா அப்படின்னார். மந்திரிக்கு ஒரே குழப்பமாக இருக்கு, என்னடா அது 3 தலை கேட்குறாரு, ஆட்டுத்தலை கிடைக்கும், புலித்தலை கூட கிடைக்கும், மனுஷன் தலை எங்கடா கிடைக்கும், எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தார். அப்புறமா சரி எப்படியோ 3 தலையை எடுத்துகிட்டு வந்துட்டார். மன்னா, இந்த 3 தலையும் கொண்டு வந்துட்டான் மன்னா அப்படின்னார். அப்படியா, சரி, இந்த 3 எடுத்துன்னு போய் சந்தையில் விற்றுட்டு வா அப்படின்ட்டார் மன்னன். என்னடா அவர் கொண்டாட சொன்னார், அப்புறம் விற்றுட்டு வாங்குறாரு. என்ன, சரி, மன்னன் சொல்ல தட்ட முடியாது இல்லைங்களா. அவரும் போனார் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனால் ஆட்டுத்தலை உடனே விற்றுருச்சு. புளித்தலை கொஞ்சம் நேரம் விற்க முடியல. ஒரு வேட்டைக்காரன் வந்தான், சரி நான் வீட்டில் போய் மாட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லி அவன் வாங்கிட்டு போயிட்டான். இந்த மனுஷன் தலையை எவனும் போய் வாங்க மாட்டான், பக்கம் கூட வர மாட்டான், பார்த்தோன்னே ஓடி போகிறான். பார்த்தாரு, சாயங்காலம் வரைக்கும் ஆகிப்போச்சு, மனுஷன் தலையை வாங்கவே இல்லை. அப்படியே தூக்கின்னு வந்தார். மன்னா, இது மட்டும் யாரும் வாங்க மாட்டுறாங்க மன்னா அப்படின்னு. அப்படியா, சரி சும்மாவே கொடுத்துப்பா அப்படின்னாரு. இவரும் போகிறாரு. அந்த மனுஷன் தலையை சும்மா வாங்கிக்கப்பா, சும்மா கொடுக்குறேன் வாங்கிக்கப்பா. எவனும் வாங்கலை, பார்த்தானா ஓடி போகிறானுங்க. மன்னா, யாரும் வாங்க மாட்டாங்க மன்னா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சொன்னார், பார்த்தீங்களா, ஆட்டுத்தலை விற்று போச்சு, புளித்தலை வாங்கிட்டாங்க, இந்த மனுஷன் தலை ஒரு காசு கூட பயனில்லை. இல்லை, இந்த தலையை நான் வணங்கினதுனால உங்களுக்கு என்ன குறைச்சல் போச்சு? இந்த தலை இருக்கிறதுனால ஒரு புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இந்த தலை வணங்கிறதுக்கு உகந்தது, அதனால தான் நான் வணங்கினேன், பெரியவங்களை கண்டால் வணங்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் சொன்னார். அப்போ தான் மந்திரிகளுக்கும் புரிஞ்சிச்சு. அதனால் பெரியவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்லணும். சரிங்களா? அடுத்த கதையில் பார்ப்போம்.